வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது macOS Tahoeல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ். ஸோ இந்த இயர் macOSக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு சில மேஜரான சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நீங்க ஒரு மேக் யூஸரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். Now let's get into the video. ஓகே கேஸ், இப்போ macOS Tahoeல இருக்கக்கூடிய புது ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த நியூ டிசைன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆப்ஸ் எல்லாமே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. லைக் கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. பட் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெனு பார் இப்போ தனியாக இல்லை, அது வந்து டிஸ்பிளேயோட அட்டாச் ஆகி வருது. நீங்கள் நல்லா க்ளோசர் லுக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்காது. டேரெக்டாக உங்களுக்கு ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி macOSல இருக்கிற மாதிரி கஸ்டமைசபிள். தென் நீங்கள் பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு புது அனிமேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு இப்போ புது ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சொல்ல போனால். தென் நம்மளுக்கு கண்ட்ரோல் சென்டரில் மெயினாக நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஐஃபோன் நம்மளுக்கு இங்கே மேக்கில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எடிட் கண்ட்ரோலில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஐஃபோன் மாதிரியே உங்களால் கொடுத்துக்க முடியும். ஐஃபோனோட அந்த சேம் ஃபினிஷிங்கை வந்து இங்கே மேக்குக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ இப்போ என்னால் இதை ஜஸ்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஆல்சோ நம்மளால ஷார்ட் கட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் ஐஃபோன் ஷார்ட் கட்ஸ் கூட நீங்கள் மேக்கில் இங்கே வச்சுக்கலாம். ஆல்சோ இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்மளுக்கு இப்போ macOSல எல்லா இடத்துலையுமே ரவுண்ட் எட்ஜஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இப்போ ரவுண்டட் எட்ஜஸில் தான் வருது, விச் இஸ் ஆல்சோ அன் அப்டேட். தென் நான் இந்த macOSக்குள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லான்ச் பேட் இப்போ கிடையாது. லான்ச் பேட் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், பட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் விண்டோ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ஐஃபோனில் ஆப் டிராவர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆப் லைப்ரரி மாதிரி. ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் வரும். லான்ச் பேட் மாதிரியான அந்த ஃபுல் செட்டப் நம்மளுக்கு இந்த அப்டேட்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்க ஸ்பாட்லைட்லயே கூட எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் கமாண்ட் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா ஸ்பாட்லைட்ல உங்களுக்கு இங்க அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேம் விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆகும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட் இந்த macOS Tahoeல நம்மளுக்கு ஸ்பாட்லைட் தான். ஸ்பாட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் லைக் பிஃபோர். பட் இதுல இப்போ ஃபில்டர் ஆப்ஷன்லாம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெக் ஆப்ஸ்னு போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு போட்டோஸ், iCloud, தென் Safari நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. நீங்க இப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலேட்டட், அதாவது டெக் ஆப்ஸ் எங்கெல்லாம் வந்து போட்டோஸ் ஆப்ல இருக்கிறோ அது மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. தென் இதில் நம்மளுக்கு குவிக் கீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு ஃபோக்குசி அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குவிக் சர்ச். அப்ளிகேஷன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 2 லெட்டர் என்டர் பண்ணால் போதும், உங்களுக்கு ஸ்பாட்லைட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது காட்டிடும். தென் மெயினான அப்டேட் இந்த ஸ்பாட்லைட்டுக்கு இது நார்மலாக இருக்கும், பட் சைடுக்கு கர்சரை சைடில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆப் டிராவர். ரெண்டாவது வந்து ஃபைல்ஸ். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவிக் ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். ரீசெண்டாக நீங்கள் என்னெல்லாம் ஃபைல்ஸ் வந்து வச்சுருந்தீங்களோ, என்னெல்லாம் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணீங்களோ, எதில் ஒர்க் பண்ணீங்களோ எல்லாமே இந்த இடத்துல காட்டும். அதுலேயே நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. லைக் ஃபைல்ஸ்னால் அதில் வந்து பிடிஎஃப் தனியாகவும், மியூசிக் தனியாகவும், வீடியோஸ் தனியாகவும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே நம்மளுக்கு ஆக்ஷன்ஸும் இருக்குது. ஒரு குவிக் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு ஒரு டைமர் செட் பண்ணணும், இல்லை டக்குன்னு ஒரு இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இதில் இருந்து உங்களால் சென்ட் பண்ண முடியும். இப்போ இதில் போயிட்டு சென்ட் இமெயில் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி டைரக்டா நீங்க இங்கேருந்து இமெயில் வந்து சென்ட் பண்ணலாம். மெசேஜும் அதே மாதிரி தான், டைரக்டா இங்கேருந்து சென்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃபைனலி கிளிப் போர்ட் நம்மளுக்கு மேக்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்க்கலாம், இங்க ஒரு டெக்ஸ்ட் நான் காப்பி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி எல்லாமே லிஸ்ட் ஃபுல்லாவே காட்டும். ஸோ இங்கேருந்து டைரக்டா நான் காப்பி பண்ணி எனக்கு எங்க வேணுமோ நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அக்ராஸ் ஆப்பிள் டிவைஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். லைக் நீங்க ஐபோன்ல காப்பி பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கும். நெக்ஸ்ட் மெயினான அப்டேட் இந்த macOS Tahoeல நம்மளுக்கு ஷார்ட்கட் அப்டேட் தாங்க. ஏன்னா ஷார்ட்கட் ஆப் வந்து இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேஷன் அல்ல மேக்குக்கு வருது. ஜஸ்ட் லைக் ஐபோன் உங்களால நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நான் ஆக்சுவலா ஐபோன்ல வச்சிருக்க ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் ஐபோன்ல நிறைய இருக்கு. பட் அதை இப்போ மேக்குக்கும் எடுத்துட்டு வந்தது சீரியஸ்லி ஒரு சூப்பரான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட்டோமேஷனுக்குள்ள போயிட்டு கிரியேட் கொடுக்குறேன், தென் வைஃபைக்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் நெட்வொர்க்கும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வைஃபை ஆன் ஆனோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன்னா எப்பெல்லாம் நான் இந்த வைஃபைல கனெக்ட் பண்ணுறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் எப்படி வச்சிருந்தேன்னா நீங்கள் வைஃபை ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைல் டேட்டா ஆஃப் ஆயிரும். மொபைல் டேட்டா ஆன் பண்ணால் வைஃபை ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஐஃபோனில் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் மேக்லேயும் செட் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது.
இது ஷார்ட்கட் ஆப்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் பண்ணி காமிச்சேன். இது மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் நீங்கள் செட் பண்ணலாம். லைக் சார்ஜ் ஃபுல் ஆனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணலாம் யூசிங் திஸ் ஷார்ட்கட் ஆப். அதில் ஆட்டோமேஷன் இந்த அப்டேட்டில் வந்தது சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது வந்து ப்ரிவியூ ஆப் தனியாக கொண்டு வந்திருந்தாங்க. பட் மேக்ல வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரிவியூ ஆப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ப்ரிவியூ ஆப்பில். இதில் வந்து இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் எடிட் செக்ஷனில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஹைலைட் பண்ணுறது, தென் இனிமேல் நிறைய டூல்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிராப் பண்ணி மாற்றுறதுக்கு, மேக்னிஃபையர் கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இதில் கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்காங்க. லைக் ஃபீச்சர்ஸ் பெருசாக ஆட் ஆகலைனாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பண்ணுறதை விட இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லா செட்டிங்ஸுமே, விச் இஸ் குட். இதில் மேக்னிஃபையர் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஷோ மேக்னிஃபையர் கொடுத்தேன்னா என்னால் வந்து இன்னும் ஜூம் பண்ணி படிக்க முடியும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. சீரியஸ்லி செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஃபோன் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. மேக்கில் ஃபஸ்ட் டைமாக ஃபோன் ஆப் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படின்னா ஃபேஸ் டைம் கால் வரலாம் நம்ம இங்கே அட்டன் பண்ணிக்கலாம், ஃபேஸ் டைமுக்குள்ளே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபோன் ஆப்பை டேரெக்டாக இங்கே கொண்டு வந்தது சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நான் யாருக்கெல்லாம் கால் பண்ணணும் எல்லாத்தோட நம்பருமே எனக்கு இந்த இடத்துல காட்டுது. நான் ஐஃபோனில் வச்சிருக்க மாதிரி குவிக் கான்டாக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேலே காட்டுது. ஈவன் நான் நம்பர் டயல் பண்ணி கூட இந்த இடத்துல என்னால் ஃபோன் பண்ணிக்க முடியும் டேரெக்ட்லி மேக்கில் இருந்து. பட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஐஃபோன் கனெக்டரில் இருக்கணும். பட் இருந்தாலும் எனக்கு வந்து லைக் ஒரு ஷீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதில் கிடைக்குது. வித்தவுட் ஈவன் டச்சிங் ஐஃபோன் என்னால் இதில் இருந்து டேரெக்டாக யாருக்கு வேணாலும் புதுசாக வேணாலும் கால் பண்ணிக்க முடியும், விச் இஸ் குட். இதில் நம்மளுக்கு ஃபோன் ஆப் மாதிரியே ஐஃபோனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு மேக்லேயும் இருக்குது. ஈவன் உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன் கூட இப்போ மேக்கில் வரும். லைக் ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும். ஓலா ஊபர் எதுவும் புக் பண்ணுறீங்கன்னா அதுவும் எவ்வளோ நேரத்தில் வருங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு டைனமிக் ஐலாண்ட் மாதிரி வரும். அண்ட் நெக்ஸ்ட் அகைன் ஷார்ட்கட்ஸ் ஆப்பில் நம்மளுக்கு இப்போ ஏஐயும் இன்டர்கேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் போய் ஆட் கொடுத்துட்டு என்னால் இந்த இடத்துல ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண முடியும். லைக் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ ஜஸ்ட் நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா என்னால் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஸ்டைல் நான் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் எப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த ஜஸ்ட் லைக் ஐஃபோன் நீங்கள் எப்போல்லாம் வந்து அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும். இதில் சாட் ஜிபிடியோட இன்டர்கேஷனையும் ஆப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். ஸோ ஷார்ட்கட் ஆப்பில் நிறைய ரிஃபைன்மெண்ட் நம்மளுக்கு இந்த அப்டேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நான் டெடிகேட்டட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. இப்போதைக்கு தட்ஸ் ஆல். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செட்டிங்ஸ்க்குள்ள சின்ன சின்ன மைனர் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சசிபிலிட்டிக்குள்ள ரீட் அண்ட் ஸ்பீச் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு சிஸ்டம் வைட் ரீடிங் ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி விண்டோஸ்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் மேக்ல இப்போ தான் வந்திருக்கு இந்த சிஸ்டம் வைட் ரீடிங் ஃபீச்சர். தென் வெஹிக்கிள் மோஷன் சிக்னஸும் நம்மளுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐஃபோனில் இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஸோ ஆக்சசிபிலிட்டிக்குள்ள மோஷனில் போயிட்டீங்கன்னா மோஷன் சிக்னஸுக்கு வெஹிக்கிள் மோஷன் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கார்ல போகும்போது உங்களுக்கு வாமிட்டிங் சென்ஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஆல்ரெடி ஐபோன்ல இருந்தது, மேக்குக்கும் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஆப்ல நீங்க லாஸ்டா எப்போ பாஸ்வேர்டு வந்து மாடிஃபை பண்ணீங்க அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு காட்டுது. இன்கேஸ் நீங்க இதுல வந்து சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா இந்த அப்டேட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் ஹிஸ்டரினே காட்டும். என்ன பாஸ்வேர்டு இதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கீங்கங்கிறதையும் பார்க்க முடியும், விச் இஸ் அ குட் ஃபீச்சர். இப்போதைக்கு இவ்வளவு ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஃபியூச்சர் அப்டேட்ல நிறைய வரக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆல்சோ இல்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் ஃபுல்லாலாம் கவர் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, ½ an hour வீடியோ கூட இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அப்டேட் iOS விட இந்த macOSல தான் நிறைய அப்டேட் வந்திருக்கு. if you are interested கண்டிப்பா நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். சோ வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.